السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كتب عليكم القتال وهو كره لكم وعسى أن تكرهوا شيئا وهو خير لكم وعسى أن تحبوا شيئا وهو شر لكم والله يعلم وأنتم لا تعلمون. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே. எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு சில விஷயங்களை, அதாவது சில தருணங்களில் நாம் வெறுக்கக்கூடிய சில விஷயங்கள், சில பொருட்கள், இறுதியில் அது சில நலவுகளை தரக்கூடியதாகவும், நாம் எந்த பொருளின் மீது அதிக நேசம் கொள்கின்றோமோ அது சில தருணங்களில் சில தீங்குகளை விளைவிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. இவைகள் அனைத்தையும், நன்மை தீமைகள் நடப்பவைகள் அனைத்தையுமே அல்லாஹ் ஒருவன் அறிந்திருக்கிறான் அப்படிங்கிறதையும், அல்லாஹ் இட்ட கட்டளைகளில் சரியான முறையில் முழு நம்பிக்கை கொண்டு செயல்பட வேண்டும் என்பது சார்ந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். குத்திப அலைக்குமுல் கிதாலு வஹுவ குருஹுல் லக்கும். போர் செய்தல் அது உங்களுக்கு வெறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில உங்களின் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. போருங்கிறது உங்களுக்கு வெறுப்பானதாக இருக்கும். அப்படிப்பட்ட வெறுப்பான சூழ்நிலையில உங்களின் மீது அது கடமையாக்கப்பட்டது அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அடுத்தது சொல்றான், வஅஸா அன் தக்ரஹு ஷைஅன். ஒரு பொருளின் மீது நீங்கள் வெறுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம், ஆனால் வஹுவ கைருல் லக்கும், அது உங்களுக்கு நன்மையானதாக இருக்கும் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, வஅஸா அன் துஹிப்பு ஷைஅன், வஅஸா அன் துஹிப்பு ஷைஅ, இன்னும் ஒரு பொருளை நீங்கள் விரும்பலாம், வஹுவ ஷர்ருல் லக்கும், ஆனால் அது உங்களுக்கு தீமையாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாம் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டி, வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், இவற்றையெல்லாம் அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத இந்த திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டி, நீங்கள் அறிய மாட்டீங்க, அல்லாஹ் அறிந்த ஒரு விஷயத்தை நீங்க அறிய மாட்டீங்க அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றார். இந்த வசனம் எதற்காக வேண்டி இறக்கப்பட்டுச்சு, இதனுடைய நோக்கம் என்ன, இதை கொண்டு நமக்கு என்ன சில உபதேசங்கள், படிப்பினைகள் என்பதை சார்ந்த சில விஷயங்களை தஃப்சீரினுடைய விளக்குவரையாளர்கள் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க. அதாவது சஹாபாக்களுடைய ஆரம்ப காலத்தில் காபிர்கள் வரம்பு மீறி துன்புறுத்தலின் போது, அதாவது குறைஷி குஃபார்கள்லாம் சஹாபாக்களை, அந்த முஸ்லிம்களை ரொம்ப நசுக்கி ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப, துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்ட பொழுது அவர்களை எதிர்க்கும் அனுமதி அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கல. அந்த குறைஷி குஃபார்களை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு அனுமதி என்ன செய்யல, அல்லாஹ்விடமிருந்து இவங்களுக்கு கிடைக்கல. எந்த அளவிற்கு என்றால், மத்தா நஸ்ருல்லாஹ், எப்ப அல்லாஹ்வுடைய உதவி வரும் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சில சிரமங்களை என்ன செஞ்சாங்க, ரொம்ப ரொம்ப அனுபவிச்சாங்க. அந்த சூழ்நிலையில மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது இறைமறை வசனத்தில் அல்லாஹ் தஆலா அடுத்தது குறிப்பிட்டு காட்டினான், அலா பி நஸ்ரில்லாஹி, அதாவது மத்தா நஸ்ருல்லாஹ் அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி
மிகவும் சமீபமாகவே இருக்குது அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டினான். அந்த சமீபமாக இருக்கக்கூடிய உதவி எப்போ வந்துச்சுன்னு கேட்டால் 2 வருடத்திற்கு பிறகுதான் அவங்களுக்கு என்ன செஞ்சு அந்த உதவி கிடைக்கப்பட்டது. அதுல ஒரு நலவுகளை அல்லாஹு தஆலா நாடி இருந்தான். இது சார்ந்த விஷயத்துல அந்த சஹாபாக்களுடைய எண்ணங்கள் இவ்வாறு இருந்துச்சு. ஆரம்ப காலத்துல அந்த குறைஷிகள், அந்த காஃபிர்கள் நம்மளை ரொம்ப துன்புறுத்தலுக்கு ஈடுபட்ட பொழுது, துன்புறுத்திய பொழுது அந்த நேரத்தில் அல்லாஹ்விடமிருந்து எந்த ஒரு அனுமதியும் வரவில்லை. ஆனால் இஸ்லாம் வளர்ந்தோங்கி வரக்கூடிய காலகட்டத்தில் போர் கடமையாக்கப்பட்டுள்ளது. அப்பொழுது அந்த நபி தோழர்கள் சிலருடைய உள்ளத்துல நாம தான் இப்ப நிம்மதியா இருக்கிறோமே, இப்போ நாம நிம்மதியா இருக்கிறோம், எந்த ஒரு போரும் இல்லாம நிம்மதியா இருக்கிறோமே, எதற்காக வேண்டி இப்பொழுது போர் புரிய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்டுச்சு. இந்த திருமறை வசனம் இறக்கப்பட்டவுடன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவங்களுடைய உள்ளத்துல அந்த எண்ணம் ஏற்பட்டுச்சு. ஆனால் மக்காவின் குறைஷி குஃபார்களின் தொல்லையில் சிக்குண்டு சிரமப்படக்கூடிய முஸ்லிம்களுக்காக நிம்மதியாக இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்கள் போர் புரிய வேண்டும் என்பதே அல்லாஹ்வுடைய நோக்கம். இதை கொண்டு நோக்கம் என்ன? நாம மட்டும் நல்லா இருந்தா போதாது, நம்மை சுற்றி உள்ளவர்கள் பாதிக்கப்பட்டால் அவர்களுடைய உரிமையை பெற்று தருவதற்கு சுதந்திரமாக இருக்கக்கூடிய, நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் என்ன செய்யணும்? அந்த உரிமைக்காக வேண்டி போராட வேண்டும். அப்பதான் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் பாதுகாக்கப்படுவார்கள், ஒட்டுமொத்த பொது ஜனங்களும் பாதுகாக்கப்படுவாங்க. அப்படிங்கிறது தான் இறைவனுடைய ஒரு நோக்கமாக இந்த இடத்தில் அவர்கள் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயத்துல அல்லாஹு தஆலா ஒரு நலவை நாடி என்ன செஞ்சா, அந்த மக்கள் நசுக்கப்படக்கூடிய அந்த மக்களுக்காக வேண்டி, துன்புறுத்தப்படக்கூடிய அந்த மக்களுக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யுங்க? உதவிக்கரம் நீட்டுங்கள், நீங்கள் அதற்காக வேண்டி உரிமை குரல் கொடுங்க, அதுதான் உங்களுக்கு சிறந்தது அப்படிங்கிறத, நன்மை தரக்கூடியது அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய திருமறை வசனம் என்ன செஞ்சிச்சு? இவ்வாறு இறக்கப்பட்டு அதைத்தான் அல்லாஹு தஆலா மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக ஒன்றை நீங்க என்ன செய்யுங்க? வெறுப்பீங்க, ஆனா அதுல சில நலவுகள் இருக்கும். அதே போன்று ஒரு விஷயத்தை நீங்க என்ன செய்வீங்க? விரும்புவீங்க, ஆனா சில ஷர்றுகள், சில தீமைகள் அதுல இருக்கும். அப்படிங்கிறத நான் தான் அறிஞ்சிருக்கிறேன், நீங்க அது விஷயத்துல என்ன செய்ய மாட்டீங்க? அறிய மாட்டீங்க. அப்படிங்கிறத இல்லாமல் அல்லாஹ் சொல்லி காட்டி என்ன செய்யறான்? சில தருணங்கள்ல சில விஷயங்களை நான் என்ன செய்யறேன்? உங்களுக்கு நலவாக ஆக்குகின்றேன் அப்படிங்கிறத இந்த திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றார். ஆக எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளை இருப்பின் அதை முழுமையாக பின்பற்றினால் அதன் மூலமாக பல பாதுகாப்புகள் நமக்கும் கிடைக்கப்பெறும். நாம எதற்காக போராடினோமோ அந்த மக்களும் பாதுகாக்கப்படுவாங்க. அப்படிங்கிற விஷயத்துல அல்லாஹு தஆலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டினா, வரலாற்றில் ஒரு செய்தி சொல்லுவாங்க, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வைத்திருந்த அந்த கைத்தடிய உயர்வாக கருதினார்கள். இது நமக்கு எல்லா வகையிலும் உதவியா இருக்குது, எல்லா வகையிலும் உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கைத்தடியின் மீது ரொம்ப ஒரு நேசம் கொண்டிருந்தாங்க. ஆனா அதுவே பாம்பாக மாறிய பொழுது, கீழே போட்ட உடனே அது பாம்பாக மாறிய பொழுது என்ன செஞ்சாங்க? விரண்டோடக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போது அல்லாஹு தஆலா சொன்னானா, மூசாவே இவ்வளவு நேரம் எந்த கைத்தடியை நம்பினீர்களோ அதுவே உம்மை பயமுறுத்துகிறது என்று அல்லாஹு தஆலா கேட்டானா. அந்த தடியின் மீது வைத்த நம்பிக்கையை, நேசத்தை என் மீது வைத்தால் அந்த பயம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்காது. எதுவாக இருந்தாலும் தைரியமா இருந்திருப்பீங்க. ஆனா அந்த கைத்தடியின் மீது நீங்க வைத்திருந்த நேசம் பின்பு என்ன செஞ்சு? அது ஒரு பயத்தை ஏற்படுத்தியது. ஆனா அதே கைத்தடியின் மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கையை என் மீது வைத்திருந்தால் உங்களுக்கு எந்த பயமுமே ஏற்பட்டிருக்காது. அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னான. அதே போன்று அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அடுத்த விஷயத்தை கேட்டான். மூசாவே, நீர் தூர் சீனா மலைக்கு வந்த பொழுது, தூர் சீனா மலைக்கு
என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த பொழுது ஊரை கவனிக்கக்கூடிய பொறுப்பை ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல நீங்க என்ன செஞ்சீங்க, ஒப்படைச்சிங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல இந்த மக்களை எல்லாம் நீங்க பாதுகாத்துக்கிடுங்க, அல்லாஹ் கூப்பிட்டுருக்கிறான், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல என்ன செஞ்சீங்க, அந்த மக்களுடைய பொறுப்பை நீங்க ஒப்படைச்சிங்க, பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை ஒப்படைச்சிங்க. ஆனா நம்மிடம் அந்த பொறுப்பை நீங்கள் ஒப்படைத்திருந்தால், யா அல்லாஹ் உன்னுடைய அழைப்பை ஏற்று நாங்க வந்திருக்கிற என்னுடைய இந்த மக்களை நீ பாதுகாத்துக்கொள் என்பதாக நம்மிடம் நீ பொறுப்பு சாட்டி இருந்தால் ஊரில் எவரும் வழிகட்டு இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சானா, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னான் அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குறோம். ஆக எதுவாக இருந்தாலும் நாம வேறு ஒரு பொருளின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையை, நேசத்தை அல்லாஹ்வின் மீது வைத்தால் எல்லா விதத்திலும் பாதுகாப்பும் பல உரிமைகளும் நமக்கு சுதந்திரங்களும் கிடைக்கப்பெறும். அப்படி அல்லாம நாம எந்த பொருளை நேசிக்கிறோமோ அதன் மீது நம்பிக்கை, நேசம் வைத்தால் அது சில தருணங்களில் சில சோதனைகளை உண்டாக்கும் அப்படிங்கிறத தான் இந்த திருமறை வசனத்தின் மூலமாக, வரலாற்று குறிப்பின் மூலமாக அல்லாஹ் தஆலா நமக்கு தரக்கூடிய ஒரு உபதேசமாக இருக்கிறது. எல்லாம் அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த தவறான தீமையின் பக்கம் சென்று விடாமல் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய உள்ளத்தையும் பாதுகாத்து எல்லா நிலையிலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு எல்லா விதத்திலும் அல்லாஹ்வை நேசித்து அதன் மூலமாக பல பலன்களை, பல நிம்மதிகளை, பல சந்தோஷங்களை பெறக்கூடிய பாக்கியத்தை ஈருலகிலும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.